இந்த 13வது நாளினுடைய உபவாச கூடுகையினுடைய காலை நேரத்தில் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாட்களில் நாம் பரிசுத்தத்தில் ஒரு விரிவாக்கம், பரிசுத்தத்தை குறித்து தியானித்து வருகிறோம். முதலாவதாக நம்ம பார்த்தோம், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? திருத்துவ தேவன், பரிசுத்த தேவன், பரிசுத்த மக்கள். கர்த்தர் நம்மை பரிசுத்தத்துக்கு என்று சொல்லி அழைத்தார். நம்முடைய சிந்தையினுடைய மறுரூபம் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாய், கிறிஸ்துவினுடைய ஆவியின் மூலமாய், கிறிஸ்துவின் வசனத்தின் மூலமாய், கிறிஸ்துவை நெருங்குவதன் மூலமாய் என்று சொல்லி நம்ம தியானித்தோம். அடுத்தது இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் ஆரோனினுடைய வஸ்திரம் என்பது நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கை நமக்கு கொண்டு வருகிறதான கணம், கழுவப்படுதல், சுத்திகரிப்பு என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இந்த காலை வேளையிலும் கூட நாம் பரிசுத்தத்தை குறித்ததான சாக்குகள். பிரியமானவர்களே, பொதுவாகவே நம்ம இந்த சாக்கு சொல்கிற விஷயங்கள் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது சொல்கிற விஷயங்கள் நம்முடைய ஹியூமன் நேச்சர்லேயே அது இருக்குது. ஓகே, நம்ம பேசிக்காகவே நம்ம பயங்கரம் எக்ஸ்கியூசஸ் கொடுக்குறவங்க. அதுவும் குறிப்பாக இந்தியன்ஸில் தமிழர்கள். நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிள்ளைங்களை டீச்சருங்க கேட்பாங்க, ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது பிள்ளைங்க என்ன சொல்லுங்க? கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு மிஸ். ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல? நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டேன் மிஸ், பாட்டிக்கு உடம்பு சரியில்லை. அது எந்த அளவுக்கு போனால், பாட்டியை ஏற்கனவே நம்ம பாட்டி செத்து போயிருப்பாங்க, அவங்கள திருப்பி ஒரு 10 வாட்டி சாகடிப்போம். நம்ம எத்தனை வாட்டி சொல்லிக்கணும், பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஏடா உங்கள் பாட்டியே இல்லையே, உனக்கு எத்தனை பாட்டிங்க அப்படின்னு கேட்பாங்க நம்மளை பார்த்து. ஓகே, அந்த மாதிரி எக்ஸ்கியூஸஸ் சொல்லுவோம். இதில் பிள்ளைங்க மட்டும் இல்லை, நாமே நிறைய எக்ஸ்கியூஸஸ் சொல்லுவோம். நம்ம ஆஃபீஸ்க்கு லேட்டாக போயிட்டு, ஏன் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா டிராஃபிக், ஏன் லேட்டாக வந்துட்டிங்கன்னா கெஸ்ட் வந்துட்டாங்க. இப்படி நம்ம நிறைய விஷயங்களில் பொய் சொல்கிறோம் அல்லது சாக்கு சொல்கிறோம், எக்ஸ்கியூசஸ் நம்ம கொடுப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம எங்கிருந்து பெற்றுக்கொண்டோம்னா, வி ஆல் இன்ஹெரிட்டட் இட் ஃப்ரம் அவர் ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ். நம்மளுடைய ஆதாம் ஏவாளை பார்க்கும்போது அதுலேருந்து ஆரம்பிச்சது. இவங்க எல்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. ஆதாமை பார்த்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிற அப்படின்னு உடனே நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால ஒளிஞ்சிட்ருக்கிறேன். நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நான் உனக்கு புசிக்கக்கூடாதுன்ற கனியை நீ புசிச்சாயான்னு கேட்டதுக்கு உடனே அவர் என்ன சொன்னார்? நீர் எனக்கு தந்த ஏவாள், ஸ்திரீவானவள் எனக்கு என்ன பண்ணா? ஆமாம், எனக்கு கொடுத்தா. உடனே ஸ்திரீயை கேட்குறார். ஸ்திரீ என்ன பண்ணுது? சர்பத்து மேலே பழி போடுது. சர்பம் என்ன பண்ணுதுன்னா திரும்பி பார்க்குது, அது யார் மேலேயாவது பழி போடலாமா அப்படின்னு தேடி பார்க்குது. இப்படி நமக்கு இந்த பழி சொல்கிறது, இந்த சாக்கு சொல்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப ஈஸியாக வருகிறதான ஒரு விஷயம். இந்த சாக்கு சொல்கிற விஷயத்தை நம்ம முதல்ல நிறுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம இதை செய்யவே கூடாது. நம்ம ஒவ்வொரு பாவங்கள் செய்கிற போதெல்லாம் சாத்தான் பின்பதாக இருந்து நம்ம என்ன பண்ணுகிறான்னா, சாக்கு சொல்ல நம்மை பழகி விட்டான். அவன் தான் பின்னாடி நின்று நம்மளை நிறைய எக்ஸ்கியூஸ் நம்ம கொடுக்குறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய காரியங்கள்லையும் சரி, சபைக்கு லேட்டாகி வருவதிலையும் சரி, எல்லா விஷயங்கள்லையும் நம்மளே ஒரு மைண்டுக்குள்ளே ஒரு ஆக்குப்பைடு சில விஷயங்களை மைண்டில் நம்ம வைத்துட்டோம். ஸோ நம்ம இதே மாதிரி நம்ம பரிசுத்த வாழ்க்கையிலும் சில சாக்குகளை சொல்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை குறித்ததான பொதுவான சாக்குகள் என்ன அப்படின்னா, முதலாவது, ஹோலினஸ் இஸ் இம்பாசிபிள். பரிசுத்த வாழ்க்கை என்பது முடியாத காரியம், சாத்தியமற்றது என்கிறது நம்ம மைண்டில் ஏற்கனவே. எப்படி உபதேசங்களில் நிறைய உபதேசம் பார்க்குறோம், அப்போஸ்தல உபதேசம், கள்ள உபதேசம், பிசாசின் உபதேசம், நூதன உபதேசம், மூல உபதேசம், அஸ்திபார உபதேசம். அந்த மாதிரி நம்ம மைண்டில் என்ன பண்ணுறான்னா, ஒரு சில விஷயங்களை ஏற்றிடுறான். என்ன சொல்கிறான்னா, பரிசுத்த வாழ்க்கைன்றது சாத்தியமே இல்லை ப்ரோ. ஓகே, அது சொல்கிறதுக்கு கேட்கறதுக்கு ஓகே, ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக இதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க பேசுகிறவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க, ஆனால் அது என்ன பண்ண ரொம்ப கடினமானது. யாரால பாவம் செய்யாமல் இருக்க முடியாது? எல்லாரும் பாவம் செய்வாங்க, எல்லாராலாம் பரிசுத்தமாக இருக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுறான், நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றிடுறான்.
இப்போ இது என்ன பிரச்சனைனா, இது மைண்டுக்குள்ள எந்த அளவுக்கு நமக்கு தெரியாம இது நம்மளை பாதிக்குது அப்படின்னா, சத்தியத்தை இது வந்து என்ன பண்றதுன்னா போய் நிக்குது. அந்த இடத்த இது என்ன பண்ணுதுன்னா மேலே ரீரைட் பண்றது. எப்படின்னா, இப்போ பிசாசு இப்படி சொல்றத நீங்க கவனிங்களேன். நம்ம மைண்ட் இப்படி யோசிக்குது. நம்ம மைண்ட்ல எவ்வளவுதான் பிரசங்கம் கேட்டாலும் அவங்க சொல்றத சொல்லுவாங்கங்க. ஆனா பரிசுத்தமா வாழ்றது என்பது சாத்தியம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம ஒற்றுக்கொள்றதுனால நமக்கு வர்ற பிரச்சனை என்னன்னா, கர்த்தரை நம்ம எப்படி பார்க்குறோன்னா, அப்போ கர்த்தர் வந்து எப்படிப்பட்டவர்னா, அவர் வந்து ஒரு மர்சிலெஸ் டிக்டேட்டர். அவர் வந்து எப்படிப்பட்டவர்? சர்வதிகாரி. என்ன மாதிரி கொடூரமான ஒரு இரக்கமே இல்லாதவர். அப்போ மக்களால் பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னா அப்போ ஏன் மக்கள்கிட்ட அதை எதிர்பார்க்குறாரு அவர்? இல்லை, பரிசுத்தத்துக்கென்றே கர்த்தர் அழைத்தார். பரிசுத்தம், உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றாரு. ஓகே, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருங்கன்றாரு. அப்போ அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாயிடுமே. புரியலையா? கர்த்தரை எப்படி அது பிக்சர் பண்ண வைக்குது அப்படின்னா, காட் அஸ் எ லவ்விங் ஃபாதரா இல்லை, காட் அஸ் எ மர்சிலஸ் டிக்டேட்டர். அவர் ஒரு பயங்கரமான ஒரு சர்வதிகாரியாய் நமக்கு காண்பிக்கிறது. அவர் ஒரு தகப்பனா இருந்தால், அது எந்த தகப்பன் வந்து இம்பாசிபிளான ஆர்டர்ஸை பிள்ளைகளுக்கு கொடுப்பான்? பிள்ளைகளால் அதை செய்ய முடியாது. சின்ன பிள்ளைய பார்த்து நீ என்ன பண்ணு, சிலிண்டர் எடுத்துன்னு போயிட்டு நீ எங்கே வை, சமையல் ரூமில் வச்சுட்டு வா, கீழே படிக்கட்டில் இருக்குது மேலே தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4வது வகுப்பு படிக்கிற பிள்ளைய பார்த்து அப்பா சொன்னார்னா, அப்பா இது எப்படி முடியும்? என்னால் முடியாது. சிலிண்டரை எப்படி என்னால் தூக்க முடியும்? எம்டி சிலிண்டரையே தூக்க முடியாது, இதில் ஃபுல் சிலிண்டரை நான் எப்படி தூக்குவேன்? அப்போ என்ன நினைப்பாங்க, அவங்க அப்பா வந்து இருக்கிறதுலே மோசமான வில்லை. அப்போ கடவுள் வந்து நம்ம இடத்துல பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறாருன்னா, பரிசுத்தமாகவே நம்ம வாழ முடியாதுங்க, இதெல்லாம் சும்மா கேட்குறதுக்கு தாங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன்னா, நான் ஒரு பக்கம் என்ன சொல்கிறேன், கடவுளை பார்த்து தேவனை பார்த்து என்ன சொல்கிறேன், நீர் எப்படிப்பட்டவர், இரக்கமற்றவர் அப்படின்றது மாதிரி. நீங்கள் வேதாகமம் தான் நமக்கு எல்லாமே சான்று. நமக்கு பைபிள் என்ன சொல்லிக் கொடுக்குது? அந்த காலத்தில் நோவாவை குறித்து என்ன சாட்சி சொன்னார் ஆண்டவர்? வாசிங்க 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 6:9 நோவா தன் காலத்தில் வாழ்ந்த, அவருடைய லைஃப் டைம்ல சொல்லுது, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனா இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான் இருக்கு. நோவாவுக்கு வந்து தேவனுடைய கண்கள் அவனுக்கு ஒரு தயவு கிடைச்சது, இரக்கம் கிடைச்சது, கிருபை கிடைச்சது. அப்போ நோவாவால் இருக்க முடிஞ்சதே. அந்த நாட்களில் மனசாட்சியின் காலம் வேற. மனசாட்சியின் காலங்களில் பிரமாணங்கள் இல்லை. அப்படிப்பட்ட காலத்திலே ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருந்திருக்கிறதை பார்க்குறோம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச இன்னொரு கேரக்டர் யாரு? யோபு. யோபுவை குறித்து அந்த நாட்களில் அவன் வந்து பெரிய கோடீஸ்வரர். அவர்கிட்ட இருந்த சொத்து மதிப்புகள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் கிட்ட கூட இருக்காது. 1:8 நம்ம யோபின் புஸ்தகத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவரே அவரை சர்டிஃபை பண்ணுறார், ஆண்டவரே அவரை வந்து சாட்சி கொடுக்கிறார். யோபு எப்படிப்பட்டவன்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறமான அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. நோவாவையும் சொல்கிறான், அவன் காலத்தில் நோவாவை போல ஒருத்தன் இல்லை, யோபின் காலத்தில் யோபுவை போல ஒருத்தன் இந்த பூமியில் இல்லை அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் ப்ரூஃப் இருக்கா? புதிய ஏற்பாட்டிலேருந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் இவங்களாவது ஒருத்தராக சொல்கிறாரு. தம்பதிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யார் அவங்கன்னா, யோவான் ஸ்நானகனுடைய அம்மா அப்பா. சகரியாவையும் குறித்து, எலிசபெத்தை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது? வாசித்து பாருங்க. போத் வேர் ரைச்சியஸ். இது இன்னும் வெயிட்டேஜ் ஆனது. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல, யாரால முடியும்? பிரமாணங்களில் ஒன்று நிறைவேற்றினா ஒன்று நிறைவேற்ற முடியாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சகல கற்பனைகளின்படியும் நியமங்கள் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தார்கள் சொல்லிட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ பரிசுத்த வாழ்க்கை என்பது இம்பாசிபிள் கிடையாது. இது மைண்டில் நம்ம வந்து கரப்ட் பண்ணுகிற ஒரு விஷயம். சாக்கு அது, ஹோலி எக்ஸ்கியூசஸ். நம்ம உல்லாசமாக இந்த பூமியில் வாழணுன்றதுக்காக நம்மளே என்ன பண்ணிக்கிறோம்? இது நமக்கே தெரியாமல் நாம் செய்கிறதான ஒரு பெரிய பிழை. அதனால் முதல்ல மைண்டில் இருந்து நம்ம வந்து ஹோலினஸ் இஸ் பாசிபிள் அப்படின்றத நம்ம வந்து ஏற்றுக்கொண்டு ஹோலினஸ் இஸ் இம்பாசிபிள் என்பதை முதல்ல என்ன பண்ணணும்? பரிசுத்த வாழ்க்கை கடினம், பரிசுத்த வாழ்க்கை முடியாது, பரிசுத்த வாழ்க்கை சாத்தியமற்றது என்கிறதான எண்ணத்தை முதல்ல அறவே நம்ம என்ன பண்ணணும்?
தூக்கி போட்டுறணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக ஹோலினஸ் குறித்த ஒரு சாக்கு என்ன எக்ஸ்கியூசஸ்னா, ஹோலினஸ் இஸ் ஆப்ஷனல். அப்படின்னா என்னன்னா, ஹோலினஸ் என்பது அது விருப்பம் இருந்தால் இருக்கலாம், அதுக்கு கட்டாயமே கிடையாது. இஸ் ஆப்ஷனல் அப்படின்னா இது கட்டாயமற்றது. கட்டாயமாக நீ பரிசுத்தமாக இருக்கணும்லாம் கிடையாது அப்படின்றதான ஒரு எண்ணம். எனக்கு விருப்பமாக இருந்தால் நான் பரிசுத்தமாக இருப்பேன், ஆனால் அது என்ன கிடையாது, அவசியமாக நான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அப்படின்னு நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், நினச்சிக்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, மீகா புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 6ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தில் தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு ஒரு அழகான வசனம் இருக்குது. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இது ஒரு அழகான வசனம். இந்த வசனத்தை எப்படியாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணிடலாம் நம்ம எல்லாம். ஓகே, தேவன் என்னிடத்துல வேற எதையுமே எதிர்பார்க்கல. அல்லேலூயா. நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து. இப்போ இது கட்டாயமற்றது, இது விருப்பப்பட்டவங்க மாத்திரம்தான் அப்படின்றதான கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறேன். அந்த நாட்களில் கேத்தலிக்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த என்னைக்கு இந்த சபைக்கு ஸ்டேட் பவர் கிடைச்சதோ, கவர்னிங் பண்ணுகிறதான அந்த பவர் கிடைச்சதோ, அது கிட்டத்தட்ட ஆதி அப்போஸ்தலர்களுக்கு பிறகு நீங்கள் 300 ஆண்டுகள், ஓகே, ஃபஸ்ட்டு செஞ்சுரி, இது 3rd செஞ்சுரி. அப்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கிபி 300ல் இந்த கான்ஸ்டன்டைன் இருந்தார். அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, இந்த ரோமன் அவர்களுக்கு ஸ்டேட் ரிலீஜியனாக கிறிஸ்டியானிட்டி மாறிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த போப்பு இவங்கெல்லாம் வந்தாங்க. இந்த டைமில் நடந்த ஒரு பிரச்சனை என்னென்னா, அவங்க ஒரு கேனனைஸ் பண்ணாங்க, ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னென்னா, இந்த செயின்ட் என்கிற பட்டம் ஒரு சிலருக்கு மாத்திரம்தான். செயின்ட் பால், செயின்ட் அகஸ்டின், ஃபாதர். செயின்ட் என்கிற வேர்டை ஒரு பெரிய ஒரு ஆனரரி ஒரு இதுவாக வைத்து, மதிப்புக்குரியதான ஒரு பதமாக வச்சு, வார்த்தையை வச்சு ஒரு சிலரை கௌரவிச்சாங்க. எல்லாரும் செயின்ட் கிடையாது. அதே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், செயின்ட் நம்ம தெரேசா அவர்களுக்கு செயின்ட் என்ற பதவி கொடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிஸ்டர், ஒரு நன்னு, அவங்க சிஸ்டர், அவங்களுடைய சிலைக்கு முன்னாடி போய் யாரோ ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு, அவங்க பேர் ஃபிலோமினாவா இல்லை வேறு ஏதோ ஒரு நேம், எனக்கு சரியாக தெரியல. அவங்களுக்கு கடைசியாக எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு செயின்ட் என்கிறதான ஒரு பதவி. ஆனால் செயின்ட் என்ற அவங்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம் அவங்க யாருமே என்ன இல்லை, உயிரோடு இல்லை. இவங்கள சொல்கிறேன், இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனால் அவங்க படத்துக்கு முன்னாடி போய் வேண்டி அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செயின்ட் பதவி கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், அப்போது ஆவரேஜ் கிறிஸ்டியனுக்கு அந்த பதவி கிடையாது. அந்த ஒரு பதம், அந்த ஒரு கௌரவ பட்டம் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா ஒரு சிலருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்குள்ளே இருக்கிற பரவலாக இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு அப்படியே மைண்டில் எங்கேயோ ஒரு விதத்தில் உபதேசத்துலையோ இல்லை எப்படியோ கேட்டோ நாம் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் பீப்புள் தான் என்னவாக முடியும், செயின்ட்டாக வாழ முடியும். ஓகே, இப்போ மதர் தெரசா பற்றி சொல்லும் போது அது அவங்களுக்குள்ளே இருக்கிற கிஃப்ட். அவங்க இப்படி வாழ்ந்தாங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தாங்க, அவங்க பரிசுத்தமாக வாழ்ந்தாங்க. ஒரு ஸ்பெஷல் பீப்புளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள தான் ஆண்டவர் எம்பவர் பண்ணுறாரு. அவங்களுக்கு தான் கூடுதலான ஒரு சக்தியை, ஆற்றலை, வலிமையை, பலனை, கிருபையை இதெல்லாம் கொடுக்குறாரு. ஒரு சில குறிப்பிட்ட பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டட் டு லீவ் அ ஹோலி லைஃப். அவங்க தான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு சிலரை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாருங்க. எல்லார்கிட்டையும் அவர் பரிசுத்தத்தை என்ன பண்ணுறது கிடையாது, எதிர்பார்க்கறது கிடையாதுன்ற மாதிரி நம்ம மைண்டில் எங்கேயோ அப்படிப்பட்ட ஒரு கரை நம்ம மைண்டில் இருக்குது. முடியாதுன்னு நினைக்கிறோம். ஒரு சில பேர் தான் பரிசுத்தம் வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். பைபிள் என்ன சொல்லுது, நமக்கு தெரிஞ்ச அந்த வசனம் எபிரேயர் 12:14 அடிக்கடி நம்ம ஆரம்பத்துலலாம் பார்த்தோமே. அந்த வசனம் என்ன சொல்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை அப்போ நீங்கள் தரிசிக்க மாட்டீங்களா? அப்போ செயின்ட்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் இருக்கிற பீப்புள் மட்டும்தான் கர்த்தரை பார்க்கணுமா? அப்போ எல்லாரும் பார்க்க மாட்டோமா? அப்போ எல்லாரும் பரலோகம் போக மாட்டோமா? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4:13,
நீங்கள் வாசித்து பாருங்கள், இந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னு பாருங்கள். எபேசியர் 4:13. அவர் ஓகே, இந்த வசனத்துக்கு அடுத்து வாசிப்போம். அதுக்கு முந்தின வசனத்தில் வரும்னு நினைக்கிறேன். தமிழில் வந்து 12வது வசனம் வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. பரிசுத்தவான்கள்னா யாருங்க? இந்த பரிசுத்தவான்கள் யாரு? நம்மை குறித்து பைபிள் சொல்கிறது. பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு. அல்லேலூயா. ஆமா, இதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி நாம் அனைவரும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும்படி. அதுதான் காட்ஸ் டிசையர், டு see all his children to grow to a perfect man, to the measure of the fullness of Jesus Christ. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதான ஒரு பூரண புருஷன். அல்லேலூயா அப்படின்ற ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுது. நமக்கு தெரிஞ்ச இன்னொரு வேத வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறதான அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா 4, 5, 9லாம் அது வந்து கர்த்தர் என்ன பண்ணார்? நம்மளை பரிசுத்த ஜனமாய், நம்மளை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ பரிசுத்தம் என்பது கடினம். பரிசுத்தம் என்பது ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் பீப்புள், தனிப்பட்ட பிரத்யேகமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலருக்கு மாத்திரமே அப்படின்றத நம்ம பார்க்குறோம். மூன்றாவது, இந்த என்ன சாக்கு நம்ம சொல்லுகிறோன்னா, ஹோலினஸ் இஸ் வொகேஷ்னல் அப்படின்றோம். அப்படின்னா ஹோலினஸ் என்பது தொழில் சார்ந்து, துறை சார்ந்து, அழைப்பு சார்ந்த ஒரு விஷயம். என்னன்னா இதுவும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட முன்னாடி பேசின மாதிரி தான், ஒரு ஸ்பெஷல் குரூப்பு. இது வந்து எல்லா ஹோலினஸ், பரிசுத்த வாழ்க்கை என்பது அன்றாட வாழ்க்கையில் எல்லா துறையிலையும் இது சாத்தியம் கிடையாதுங்க. ஒரு சில வேலை, இப்போ பாஸ்டராக இருக்கிறீங்களா, நீங்கள் பரிசுத்தமாக வாழலாம். அப்போஸ்தலராக இருக்கிறீங்களா, பிஷப்பாக இருக்கிறீங்களா, பிஷப்பியாக இருக்கிறீங்களா, ஓகே, இல்லை வந்து வொர்ஷிப் லீடராக இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் வந்து ஜீசஸ் கால்ஸில் வேலை செய்கிறீங்களா, ஜீசஸ் ரிடீம்ஸில் வேலை செய்கிறீங்களா, ஒரு என்ஜிஓவில் வேலை செய்கிறீங்களா, ஒரு இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனில் வேலை செய்கிறீங்களா, இந்த மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது? உங்களுக்கு சவால்கள்லாம் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணிடலாம்? பரிசுலமாக என்ன பண்ணலாம்? வாழலாம். நீங்கள் பைபிள் காலேஜில் வேலை செய்கிறீங்களா, நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிறீங்களா, சர்டன் ஜாப்ல வந்து இது ஓகேங்க, சர்டன் துறையில் இது கிடையாது. ப்ரீஸ்டாக இருக்கிறீங்க, லீவைட்டாக இருக்கீங்க, லேவியராக இருக்கிறீங்க, ஆசாரியர்களை சேர்ந்தவர்களாக இருக்கிறீங்க, அதெல்லாம் வந்து ஈஸி. அவங்களாம் வந்து பரிசுத்தமாக வாழலாம். ஆனால் மற்றவங்களாம் என்ன பண்ண முடியாது? பரிசுத்தமாக வாழ முடியாது. நான் அரசியலில் இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழ முடியுமா? நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறேன், நான் ஒரு போலீஸ்காரனாக இருக்கிறேன், என்னால் என்ன பண்ண முடியும்? பரிசுத்தமாக வாழ முடியுமா? யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற துறைகளில், ஓகே, ஹோலினஸ் இஸ் வொகேஷனல் அப்படின்னா சில துறைகளில் பரிசுத்தம் கிடையாது, சில துறைகளில் நீ பரிசுத்தம் வாழலாம். நான் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறேன், நான் ஒரு பொட்டி கடை வச்சுருக்கிறேன், நான் பரிசுத்தமாக வாழ முடியுமா? பொட்டி கடையில் வந்து அதிகமாக வியாபாரம் ஆகுறதே சிகரெட்டும் பாக்கும் தாங்க. அப்போ நான் பொட்டி கடை வச்சுருக்கிறேன், நான் சிகரெட் விற்கலாமா விற்கக்கூடாதா? என்னங்க சொல்லுங்க, விற்கலாமா? தொழில் தானே. அப்படி பார்த்தீங்கன்னா விபச்சாரமும் என்னது தான்? தொழில் தான். நான் தொழிலுக்காக, பணத்துக்காக, பிழைப்புக்காக நான் அந்த தொழிலில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? கவனிங்க, இப்படி வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, இதெல்லாம் நம்ம மைண்டில் இருக்குது. அது அவங்கெல்லாம் வந்து கிறிஸ்தவ இதில் வேலை செய்கிறாங்க, அதெல்லாம் அவங்க நம்ம வேலைக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நம்ம வேலைக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? நான் ஒரு ட்ரக்கு ஓட்டுறேன், உடம்பு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணோம், அதுக்கு கொஞ்சம் ஏற்றிக்கினா தான் நம்ம வண்டி கரெக்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் அவங்களுக்கு புரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார் அப்படின்றோம். சரி, பைபிளில் வந்து இதை பற்றி இப்படி பிரித்து பார்க்குதா? ஒரு அழகான ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய பணிமுட்டு சாமான்கள் இருக்குது தெரியுமா, ஆசாரிப்பு கூடாரத்தில். அதில் வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஹோலினஸ் டு காட்.
இது தேவனுக்கு பரிசுத்தமானது, தேவனுக்கு பரிசுத்தம். பாத்திரங்களில் எல்லாம், பனிமுட்டு சாமான்களில் எல்லாத்தையும் எழுதியிருப்பாங்க. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பனிமுட்டு சாமான்கள் மாத்திரமல்ல, வீட்டில் இருக்கிற பாத்திரங்களும் குதிரையினுடைய கழுத்தில் இருக்கிற மணிகளிலும் எழுதுன்னு இருக்கு. அப்படின்னா எந்த வார்த்தையை வைத்து நீ ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இது கர்த்தருக்கு பரிசுத்தம்னு எழுதுறியோ, அதே வார்த்தையை நீ டிராவல் பண்ற குதிரையினுடைய மணிகளிலும் எழுது, வீட்டுக்குள்ள இருக்கிறதான கிச்சன்ல இருக்கிற வெசல்ஸ்லையும் எழுதுன்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை வீட்டுக்குள்ளேயும் எதிர்பார்க்கிறாரு, நம்ம போகிற வருகிற இடத்துலையும் அவர் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 14ஆம் அதிகாரத்தின் 20ஆம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். சகரியா 14. குதிரையினுடைய மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம், அந்த வார்த்தையை எழுதவே நடுங்கணும். என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகளும் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களை போல இருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடுத்து நீங்க வாசிங்க. அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பலியிடுகிறது மாத்திரமல்ல, நமக்கு எல்லா பானைகளும் எல்லா பொருட்களிலேயும் அவங்க சமைக்கிற காரியங்களில் கிச்சனில், அதுதான் கிச்சனில் யூஸ் பண்ணுற வெசல்ஸ்ல இருந்து. ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, மினிஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இது சாத்தியம் அப்படிலாம். இன்ஃபேக்ட் மினிஸ்ட்ரியில் இருக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாம் பேய்களும் அந்த இடத்துல தான் என்ன பண்ணும், டார்கெட் வைக்கும். பைபிள் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு டைம் போகும்போது நினச்சேன் பைபிள் காலேஜ் நமக்கு ரொம்ப ஈஸின்னு நினச்சேன். ஆனால் பைபிள் காலேஜில் தான் எல்லாம் பேய்களும் இருக்கும், எல்லாம் அசுத்தாவிங்களும். திடீர்னு பார்த்தா பசங்க நைட்டு இருக்க மாட்டானுங்க, காம்பவுண்ட் வாழை எகிரி குச்சி வெளியே போயிட்டு வருவானுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உள்ள சிகரெட் இருக்கும். அதாவது ஏன்னா அவங்களுக்கு பைபிள் காலேஜில் சண்டை வரும், பயங்கர சண்டை. பைபிள் காலேஜில் பயங்கர பாலிடிக்ஸ் இருக்கும். ஓகே, பைபிள் காலேஜு இந்த மாதிரி கிறிஸ்தவ ஆர்கனைசேஷனில் நம்ம பரிசுத்தம் அப்படின்ட்டு இல்லை. ஏன்னா பிசாசு என்ன பண்ணுவான்னா அங்கே தான் சுற்றின்னு இருப்பான். அவனுக்கு சினிமா தேட்டரில் இருக்கிறவங்களை குறித்து கவலை இல்லை. ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க ஆளுங்க தான், அவனுடைய ஆள்கள் தான். ஆனால் இந்த மாதிரி சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க, இந்த மாதிரி பைபிள் காலேஜில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி கிறிஸ்டியன் என்ஜிஓஸ் ஆர்கனைசேஷனு இன்ஸ்டிடியூஷன் இருக்குல்ல, அங்கே தான் சுற்றினே இருப்பான். ஏன்னா அவங்கள பிடிக்கணும், அதுதான் அவனுடைய டார்கெட். அல்லேலூயா. அதனால் இது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மளை அது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும், அதாவது சிவில் சர்வீஸா, டொமஸ்டிக் இதுவா, அஃபேர்ஸ், இதை மாதிரி எல்லாத்துலேயும் அவர் எதிர்பார்க்குறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறார். நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். 31வது வசனத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள். அல்லேலூயா. அப்போ அதுதான், வண்டி ஓட்டினாலும், டிரைவராக இருந்தாலும், பாஸ்டராக இருந்தாலும், புசித்தாலும் குடித்தாலும், எந்த வேலையை செய்தாலும், ஆமென், நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யணுமாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜான் த பேப்டிஸ்ட் இருந்துகிறார்ல, யோவான் சானகன், அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு முறை இந்த ஞானசானம் கொடுக்கும்போது பார்க்குறார், திரளான ஜனங்கள் வந்தவுடனே டென்ஷன் ஆகிட்டார். திரளான ஜனங்கள் வந்தவுடனே அவர் ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே என்ன வாயில் அவருக்கு வருதுன்னா, இந்த ஜனங்களை பார்த்தவுடனே விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்றார். செல்லம்மா என்னன்னு சொல்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்றார். நீங்கள் அப்படி கொஞ்சுவீங்களா? அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா கடுமையாக தான் பேசுகிறார். பேசி அவர் அந்த இடத்துல அவர்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா அவங்க கேட்கும்போது, அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் துறையிலிருந்து வருகிற மக்கள், ஒன்று பொதுமக்கள் இருந்தாங்க, சரியா, இன்னொன்று போர் சேவகர்கள் இருந்தாங்க, இன்னொன்று ஆயக்காரர்கள் இருந்தாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுடைய ட்ரேட்ஸ் வேறு, அவங்களுடைய ப்ரொஃபஷனலி எவ்ரி ஒன் ஆஃப் தெம் டிஃப்ரெண்ட். எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. எல்லாமே பாஸ்டர்ஸ் கிடையாது, எல்லாம் ப்ரீஸ்ட் வரல. பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்க வரான், சோல்ஜர்ஸ் வராங்க, பப்ளிக்ஸ் வராங்க, பப்ளிக் அஃபேர்ஸில் இருக்கிறவங்க வராங்க, இவங்க எல்லாம் வராங்க.
பப்ளிகன்ஸ் வராங்க, போலீஸ்மேன் வராங்க, ஒரு பொதுவான க்ரௌட் வருது. இவங்க எல்லாருக்குமே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு அவ்வளோ அழகாக. அவர் நீங்கள் இதை வந்து 10ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்களேன். அதை வாசித்து முடிச்சிடலாம். வாசிப்போம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம். அப்போது ஜனங்கள் அவர்களை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. இப்போ 11ஆவது வசனம், 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன் அப்படின்றாரு. ஆயக்காரர் வரும்போது அவர்களை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர்களை நோக்கி, உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் அப்படின்றார். போர் சேவர்கள் அவர்களை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அவர்கள், நீங்கள் ஒருவனும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்போ எல்லா விதமான ஜனங்களும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆயக்காரனாக இருந்தாலும் சரி, நீ வரி வசூலிப்பவனாக இருந்தாலும் சரி, நீ பப்ளிக் சர்வெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீ பாலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் இதே யோவான் சானகனு அங்கே வந்து பிலிப்பினுடைய மனைவியை வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட? ஏரோது தவறு செய்யும்போது அங்கே போய் நிற்கிறாரு. நீ செய்கிறது தவறு. உங்ககிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுறார்? நீ ஏரோதானா இருந்தானா என்ன, யாராக இருந்தா இருந்த, நீ பண்ணுறது தப்பு. உங்ககிட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்குறார். எல்லார் இடத்துலையும் பிரீஸ்ட் கிட்ட மட்டும் போய் பேசலை. பரிசெயர், சதுசெயர், வேத பார்க்கர் மட்டும் இல்லை. அல்லேலூயா. எல்லார் இடத்துலையும் ஆண்டவர் பரிசு. அதனால நம்ம யாரும் சொல்ல முடியாது, பைபிளில் வசனம் அப்படி இல்லை. ஒரு சில ட்ரேடில் இருக்கிறவங்க, ஒரு சில விஷயங்களை துறைகளில் இருக்கிறவங்கக்கிட்ட தான் பரிசுத்தை எதிர்பார்க்கணும். மற்ற வந்து உலக வாழ்க்கையில் அதெல்லாம் முடியாதுன்ட்டுலாம் இல்லை. நமக்குள்ளே இருக்கிறதான பொல்லாத எண்ணம் இது. நம்மளுக்குள்ளே யாரோ இது பேடாக வந்து உள்ளே வச்சுட்டாங்க. அதை முதல்ல வெளியே எடுக்கணும். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா எல்லாரும்? 3 விதமான சாக்குகளை இன்னைக்கு பார்த்தோம். நாளைக்கு ஒரு 3 பார்ப்போம். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை கூடாதது, பரிசுத்த வாழ்க்கை இஸ் இம்பாசிபிள், அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுகிற எண்ணம் சிந்தையிலிருந்து அகற்றுவோம். இஸ் ஆப்ஷனல், கட்டாயமற்றது. அது வந்து விருப்பம் இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு தான் செயின்ட்டு அப்படின்ற எண்ணம் நம்மை விட்டு தொலையட்டும் இயேசுவின் நாமத்தினால. பரிசுத்த வாழ்க்கை என்பது நம்முடைய தொழில், துறை, வேலை இதை சார்ந்து இருக்கிறதான ஒரு விஷயம். சில துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, சில துறையில் அது முடியாது அப்படின்ட்டும் இல்லை. கர்த்தர் எல்லாரிடத்துலையும் எதிர்பார்க்கிறார். அப்படின்னா நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? உங்கள் வேலைன்னு ஐடி நிறுவனத்தில் இருக்கிறீங்களா? ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறீங்களா? ஒரு பிளம்பிங் வேலை செய்கிறீங்களா? ஒரு கார்பெண்டராக இருக்கலாம், ஒரு பெயிண்டராக இருக்கலாம், ஒரு டிரைவராக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு வந்து பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கலாம். எல்லாரிடத்துலையும் ஆண்டவர் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு உணர்த்தினபடி நாள் ஸ்தோத்திரம். இந்த நாளை எங்களுக்கு ஜெயமுள்ள ஒரு நாளாய், வெற்றியின் நாளாய், எங்களை எப்போதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ். கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இன்றைக்கு இருக்க போகிறீர், ஜெயத்தை தருகிறீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. God bless you.